கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நாம் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு யோவாசின் 3 அம்புகள். இந்த ஒரு பாடம் நமக்கு எதை குறித்ததான பாடம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கேரக்டர் பேஸ்டான சப்ஜெக்ட். அதாவது நம்மளுடைய குணலட்சணத்தை வளர்ப்பதற்கு உரிய ஒரு பாடம் அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னும் போது நம்ம தலைப்புல சொன்ன வண்ணமாக யோவாஸ் அப்படின்ற ஒருத்தரை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இப்ப யார் இந்த யோவாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு ராஜா. இப்ப இந்த ராஜா இஸ்ரேலுடைய ராஜாவா அல்லது யூதாவுடைய ராஜாவா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவர் 10 கோத்திரத்தினுடைய ராஜாவா அல்லது 2 கோத்திரத்தினுடைய ராஜாவா அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா யோவாஸ் என்ற பெயர்ல 2 ராஜாக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில வந்திருக்கிறாங்க. அதாவது யூதாவிலையும் பாத்தீங்கன்னா யோவாஸ் என்ற ராஜா இருக்கிறாரு. அதே போல இஸ்ரேல் ராஜ்யத்திலும் யோவாஸ் என்றதான ஒரு ராஜா இருக்கிறாரு. இப்போ இப்படி 2 ராஜாக்கள் இருக்கும்போது நம்ம பாடத்துக்கு எந்த ராஜாவை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாவே நம்ம அநேக ராஜாக்கள் எதை குறித்து பார்ப்போம்னு பார்க்கும்போது யூதா வம்சத்துல வந்த ராஜாக்களை பார்ப்போம். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ராஜா இஸ்ரேலுடைய வம்சத்துல, அதாவது 10 கோத்திரத்துல வந்த யோவாஸ் ராஜாவை குறித்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ இந்த ராஜா எப்படி இருந்தாரு, இவர் என்ன செய்தாரு, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், இப்போ அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம அந்த கேரக்டர்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாவே இஸ்ரேலுடைய வம்சம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இஸ்ரேலுடைய வரலாறு நமக்கு என்ன பண்ணோம் நல்லாவே தெரியும். இப்போ இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா தேவன் ஒரு தனி பிரிவிலேஜ் கொடுத்திருந்தாரு. அவர்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து. இப்போ தேவன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அற்புதமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வழி நடத்தி வந்துட்டு இருந்தாரு. இப்போ அங்க ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் கொடுத்தாரு. மோசே மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் அநேக அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணாருன்னா தேவன் பெக்யூலியரான இந்த பீப்புளுக்கு என்ன பண்ணாரு கொடுத்தாரு. இப்போ காலங்கள் அப்படியே கடந்து போக போக என்ன ஆயிடுச்சுன்னா தேவன் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தாரு. இப்போ நியாயாதிபதிகளும் சரியா இருந்தாங்களான்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் நியாயாதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சரியா ஆட்சி பண்ணுவாங்க. இப்போ அநேக டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க தவறிடுவாங்க. அதனால ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்னும் அதிகமான தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செய்திருப்பாங்க. இப்ப நம்ம இதை நியாயாதிபதிகளே நம்ம வாசிச்சிருப்போம். இப்போ அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன பண்ணிட்டு இருந்தான் நியாயாதிபதி காலத்துல செய்து வந்துட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இப்போ முதல் நியாயாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா அங்க முதல் நியாயாதிபதியா இருக்கிறாரு. கடைசி நியாயாதிபதியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் இருந்தான்னு பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க கடைசி நியாயாதிபதியா இருந்தாரு. இப்ப ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அப்புறம் அங்க நியாயாதிபதி வரல அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா அந்த ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட முறையிடுவாங்க. என்னென்ன முறையிடுவாங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க என்ன பண்ணுங்க ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜனங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு ராஜா வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? அதாவது அந்த கானான் தேசம், அந்த ஜெருசலேம், அந்த பெத்லகேம், அதை சுற்றில அந்த பகுதியில தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களை சுற்றிலும் யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அநேக புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருந்தாங்க. இப்ப அந்த புறஜாதி ஜனங்களுக்கு ராஜாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெலிஸ்தர்கள் இருப்பாங்க, மீதியானியர்கள் இருப்பாங்க, அதே போல கானானியர்கள். இப்போ அநேகர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ராஜாவுக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்ப அதை பார்த்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசை. இப்ப நமக்கு மட்டும் இங்க ராஜா இல்லையே, நம்ம திடீர்னு ஒரு நியாயாதிபதி வராரு. இப்ப அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், போய் முறையிடுறோம். இப்ப இது நமக்கு ஒரு சரியா இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, எங்களுக்கும் மற்ற புறஜாதிகள் மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சாமுவேல் கிட்ட முறையிடுறாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சாமுவேல் என்ன பண்றாருன்னா தேவன் கிட்ட போய் என்ன பண்றாரு அங்க பேசுறாரு. அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லைங்களா? இப்போ இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன பண்ணிட்டாங்க தள்ளிட்டாங்க. அதாவது இவ்வளவு நாளா இந்த ஜனங்களுக்கு நான் தான் ராஜாவா இருந்தேன். ஆனா இந்த ஜனங்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னையே என்ன பண்ணிட்டாங்க தள்ளிட்டு தங்களுக்கு புதிய ஒரு ராஜாவை கேட்கிறாங்க அப்படின்னு அங்க தேவன் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். அது உண்மைதாங்க. ஏன்னா தேவன் அவங்களை எப்படி வழி நடத்தினாருன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல
அக்னி ஸ்தம்பம் சொல்லி ரொம்பவே அற்புதமா என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர்களை வழி நடத்தியிருந்தாரு. ஸோ இப்ப அவர்கள் கேட்கும் போது அவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, அதே போல காடைகள் கொடுத்தாரு, அதே போல கண்மலையிலிருந்து தண்ணி வர வச்சாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் ஒரு ராஜாவால கூட செய்ய முடியாத காரியங்களை இங்க தேவன் என்ன பண்ணியிருந்தார்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்திருந்தார். ஆனா இதெல்லாம் மறந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு மனிதரிலிருந்து ஒரு ராஜா வேணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்க கேட்டுட்டாங்க. சோ இப்போ இதை கேட்ட தேவன் அவங்க மேல கோபம் பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அங்க தேவன் அவங்க மேல கோவப்படல. மாறாக தேவன் அங்க என்ன பண்ணாருன்னா, சோ இப்போ அவங்களுடைய விருப்பத்தின்படி நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, அங்க தேவன் செய்தாரு. சோ இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த மொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் ஆள்றதுக்கு தேவன் யார் அங்க செலக்ட் பண்றாருன்னு பார்க்கும்போது சவுல் ராஜா செலக்ட் பண்றாரு. சோ இப்போ சவுல் ராஜா 40 வருஷம் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி செய்யறாரு. சோ இப்ப அடுத்து தாவீது ராஜா வராரு. சோ இப்ப தாவீது ராஜாவும் சேம் இதே 12 கோத்திரத்தையும் ஒன்னா வச்சு என்ன பண்றாரு, அங்க ஆட்சி செய்யறாரு. அவரும் 40 வருஷம் என்ன பண்றாருன்னா ராஜ்யபாரம் பண்றாரு. சோ இப்ப தாவீதுக்கு அப்புறம் ராஜ்யம் யாருக்கு போகுதுன்னு பார்க்கும்போது சாலமோன் ராஜா. சோ இப்ப சாலமோன் ராஜாவும் என்ன பண்றாருன்னா 40 வருஷம் என்ன பண்றாரு, அங்க அந்த மொத்த 12 கோத்திரத்தையும் ஒன்றாக வைத்து என்ன பண்றாங்க, அங்க ஆட்சி பண்ணாங்க. சோ இப்போ சாலமோன் ராஜாக்கு அப்புறமா ராஜ்யபாரம் என்னவாயிற்று அப்படின்னு பார்க்கும்போது அங்க ராஜ்யபாரம் ரெண்டா என்ன ஆகுதுன்னா அங்க உடையுது. சோ இப்போ எப்படி உடையுதுன்னு பார்க்கும்போது ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா யெரொபெயாம் தலைமையிலையும், ஒரு குரூப் என்ன பண்றாங்க ரெகோபெயாம் தலைமையில என்ன பண்றாங்க, பிரிகிறாங்க. சோ இப்ப இந்த யெரொபெயாம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சாலமோனுடைய படை தளபதி. சோ இப்ப இவர் தான் என்ன பண்றாருன்னா மேஜரான இஸ்ரேல் கோத்திரத்தை என்ன பண்றாருன்னா இவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதாவது 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜாவா வந்து யெரொபெயாம் இருக்கிறாரு. இந்த 2 கோத்திரத்துக்கு ராஜாவா ரெகோபெயாம். சோ இப்போ ரெகோபெயாம் சாலமோனுடைய மகனா இருக்கிறாரு. சோ இப்போ இந்த 2 கோத்திரத்துல யூதா, பெஞ்சமின், மற்ற 10 கோத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யெரொபெயாம் பேஸ் பண்ணி அவங்க அங்க ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே காலங்கள் கடந்து போக போக இந்த யெரொபெயாம் எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது அவர் வந்து அந்த விக்கிரக ஆராதனையை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அதிகமா தேவனுக்கு பொல்லாத காரியங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த ஜனங்கள் மத்தியில வந்து புகுத்தி இருந்தார். அதாவது இந்த ஜனங்கள் மறுபடியும் யூதா தேசத்துக்கு போகாதவாறு, அதாவது ஜெருசலேமுக்கு போகாதவாறு இந்த யெரொபெயாம் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தான்லயும் பெத்தேல்லையும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பொன் கன்றுக்குட்டிகளை வைத்து அந்த ஜனங்களை அங்கேயே இருக்கும்படி, சமாரியாவிலே இருக்கும்படி என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள அப்படியே அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. சோ அதனால அந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து சோரம் போயிட்டாங்க, ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. சோ அப்போ அந்த யெரொபெயாம் தான் வந்து அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் ராஜாவா அங்க இருக்கிறாரு. சோ அடுத்து யூதா பென்யமீன்ல ரெகோபெயாம் பேஸ் பண்ணி அங்க அவர் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம பாடத்துல பார்க்க போற ராஜா வந்து யோவாஸ் ராஜா. சோ இப்ப இந்த யோவாஸ் ராஜா யூதா கோத்திரத்திலயும் இருக்கிறாரு. அதே போல அந்த இஸ்ரேல் கோத்திரத்திலயும் என்ன பண்றாருன்னா இந்த யோவாஸ் ராஜா வராரு. சோ இப்ப யார் இந்த யோவாஸ் ராஜா அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க லிஸ்ட்ல இங்க யூதா ராஜாக்களுடைய லிஸ்ட் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல இஸ்ரேல் ராஜாக்களோட லிஸ்டும் கொடுத்திருக்கிறோம். சோ இப்ப இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நாம பார்க்க போற அந்த இஸ்ரேல் சேர்ந்த அந்த யோவாஸ் ராஜா ஆட்சி செய்தாரு இல்லையா, அதே காலகட்டத்துல யூதா கோத்திரத்திலையும் யோவாஸ் என்ற பேர்ல ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஆட்சி செய்திருக்கிறார். சோ இப்ப இதை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதை என்ன புரிந்துக்கலாம்னு பார்க்கும்போது இங்க இஸ்ரேல்ல யோவாஸ் ராஜா இருக்கிற அதே சமயத்துல யூதாலையும் யோவாஸ்ன்ற பேர்ல ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஆட்சி செய்திருக்கிறார். சோ இப்ப அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 13, 9, 10 வசனங்கள். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யோவாகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. இந்த வசனத்துல பாருங்க, யோவாஸ் ராஜாவா ஆகிற டைம்ல ஆல்ரெடி அங்க யூதா ராஜ்யத்துல சேர்ந்த யோவாஸ் ராஜா 37வது வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இப்போ இதுதான் நம்ம யோவாஸ் ராஜாவை குறித்து இன்ட்ரோடக்ஷன் இதுல பாக்குறோம். சோ இப்போ அடுத்து இந்த யோவாஸ் ராஜா இஸ்ரேலோட அந்த ஆர்டர்ல எத்தனாவது ராஜாவா வராருன்னு பார்க்கும்போது 12வது ராஜா, அதாவது 12வது கிங்கா என்ன பண்றாருன்னா இந்த யோவாஸ் ராஜா அங்க வரதை நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த யோவாஸ் ராஜா எப்படிப்பட்டவர், இவரோட குணலட்சணங்கள் எப்படி, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ வசனத்தின் மூலமா பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான்.
சோ இப்ப இங்க பாருங்க, யோவாஸ் ராஜா எப்படி இருந்திருக்காருன்னா, கர்த்தருக்கு பொல்லாத காரியங்களை என்ன பண்ணிருக்காருன்னா செய்திருக்கிறாரு. சோ இப்ப இவர் எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, யெரொபெயாம் செய்த பாவங்களை விட்டு இவர் என்ன பண்ணலையாம், விலகவில்லை. அதாவது யெரொபெயாம் என்ன பண்ணாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவர் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை என்ன பண்ணிட்டாரு, ஒரு இனிஷியேட் பண்ணி விட்டாரு. சோ இப்ப அதை தொடர்ந்து இஸ்ரேல்ல வந்த அநேக ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதே பாவத்துல என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. சோ இப்போ நம்ம யோவாஸ் ராஜா இஸ்ரேலை சார்ந்தவர், அது அவரை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப அதே டைம்ல அங்க யூதால ஆட்சி செய்துட்டு இருந்தாருங்களா யோவாஸ். அந்த ராஜா எப்பேற்பட்டவர், எப்படி இருந்தாருன்னு அவரை குறித்து ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இங்க பாருங்க, நம்ம பார்த்த இஸ்ரேல் ராஜா வந்து எப்படி இருந்தாரு, பொல்லாதவரா இருந்தாரு. ஆனா இங்க யூதாவை சேர்ந்த யோவாஸ் ராஜா எப்படி இருந்திருக்காருன்னா, தேவனுக்கு பிரியமானது, அதாவது செம்மையான காரியத்தை என்ன பண்ணிருக்காருன்னா செய்திருக்கிறாரு. சோ இப்ப இவரை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி ஒரு பாடமே பார்க்கலாம். இவர் எப்பேற்பட்டவர்னு பார்க்கும்போது 7 வயசுல என்ன பண்ணிருக்காருன்னா இவர் ராஜாவா ஆயிருக்காரு. சோ இப்ப இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அத்தாலியால் இருக்காங்க இல்லைங்களா? சோ இப்போ அவங்களோட பேரன் தான் வந்து இந்த யோவாஸ் ராஜா. இவர் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, யோய்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசாரியன். சோ இப்ப அந்த ஆசாரியன் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இவருக்கு கர்த்தரை குறித்ததான விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இவரை ஒரு செம்மையான ஒரு ராஜாவா என்ன பண்ணிருக்காருன்னா இவரை வளர்த்து இருக்கிறாரு. சோ இப்ப அடுத்து இந்த ராஜாக்களோட காலகட்டத்துக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்திருந்தார். சோ இப்ப ஏன் தீர்க்கதரிசிகளை தேவன் அந்த ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப தேவனுடைய திட்டத்துல இந்த ராஜாக்கள் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு தேவன் நினைச்சார். ஆனா இந்த ராஜாக்கள் யாருமே ஒழுங்கா இல்ல. மேக்சிமம் இஸ்ரேல்ல வந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே பொல்லாங்கானதை செய்தவர்களா தான் இருந்திருக்காங்க. சோ இப்ப அதனால இவர்களை கண்டிக்கிறதற்காகவும், அந்த ஜனங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு ஆலோசனை சொல்றதுலயும் சரி, அதே போல அந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா தீர்க்கதரிசிகளை தேவன் கொடுத்தாரு. சோ இப்போ நம்ம இந்த டைம்ல, அதாவது யோவாஸ் ராஜாவா இருந்த டைம்ல எந்தெந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிரதானமா வந்து எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, இவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த டைம்ல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் எந்தெந்த ராஜாக்களுடைய காலத்துல அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இங்க எலியா பாருங்க, ஆகாப் ராஜா, அகசியா ராஜா, யோராம். சோ இப்ப இந்த 3 ராஜாக்கள் இருந்த காலகட்டத்துல எலியா என்ன பண்ணிருக்காருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல எலிசா தீர்க்கதரிசி எகு ராஜாவா இருக்கும் போதும், யோவாகாஸ் ராஜாவா இருக்கும் போதும், நாம பாடத்துல பார்க்க போற யோவாஸ் ராஜாவா இருக்கும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சோ இப்ப இங்க பாருங்க, எலியாக்கு அடுத்து யார் அங்க தீர்க்கதரிசியா வரான்னு பார்க்கும்போது எலிசா வராரு. சோ இப்ப அந்த டைம்ல எகு இருக்கிற டைம்ல எலிசா வராரு. சோ இப்போ எலிசா மரணம் அடைகிற டைம்ல யார் ராஜாவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம பாடத்துல பார்க்க போகிற இந்த யோவாஸ் தான் என்ன பண்றாருன்னா எலிசா மரணம் அடையும் டைம்ல ராஜாவா இருக்கிறாரு. சோ இப்போ நாம இன்னும் பாடத்துக்குள்ள டீப்பா போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான ஒரு ஆதார வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிச்சுட்டு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே என்ன பண்ணும்னு பார்க்கும்போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ இப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம ஏன் ஆதார வசனமா எடுத்திருக்கிறோம் அப்படின்றது நமக்கு இப்போ புரியாது. இந்த பாடத்தினுடைய முடிவுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை குறித்ததான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இங்க என்ன சொல்றாரு யோவான் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம். சோ இப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பது எல்லாமே இதுதான் பாக்குறீங்கன்னா அது தேவனால் பிறந்த ஒரு விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய லைஃப்ல ஒரு நன்மை நடக்குதா, அது எதனால் நடந்ததுன்னு பார்க்கும்போது அது தேவனால் பிறந்த ஒரு காரியம். அதே போல நம்ம லைஃப்ல ஒரு தீமை நடக்குதா, சோ இப்ப அதுவும் யாரால் நடந்ததுன்னு போது தேவனுடைய அனுமதியினாலதான் என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஒரு காரியமும் நடந்திருக்கு. சோ இப்ப இது எல்லாமே எதனால உண்டானதுன்னு பார்க்கும்போது தேவனால் பிறந்த விஷயம். சோ இப்ப அதே போல நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லைங்களா? சோ இப்ப அந்த ஒரு விசுவாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுமான்னு பார்க்கும்போது அதையும் யாரு தான் கொடுக்குறான்னு பார்க்கும்போது தேவன் தான் அந்த ஒரு காரியத்தையும்
கொடுக்கிறார். சோ அப்ப அதுவும் வந்து தேவனால் பிறந்த ஒரு காரியம். சோ அப்ப அதே போல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன பண்ணிருக்காருன்னா, தேவனால் பிறந்த ஒரு காரியம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. சோ அப்ப அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சிந்தை. அதாவது நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த புது சிருஷ்டியினுடைய கரு. சோ அப்ப அந்த விஷயம் நமக்குள்ள என்ன பண்ணிருக்குன்னா தேவனால பிறந்திருக்கு. சோ இப்ப அத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா, அத நம்ம விசுவாசிக்க கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த உலகத்துக்கு நாம மரிச்சுட்டோம். சோ இப்ப நாம மரித்த உடனே தேவன் நமக்கு என்ன ஒரு விஷயத்த கொடுக்கிறாருன்னும் போது, அவருடைய புது சிந்தைய என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. நமக்கு ஒரு புதிய சிந்தைய கொடுக்கிறாரு. சோ இப்ப அந்த சிந்தைய தான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். சோ இப்ப அந்த ஒரு காரியம் தான் தேவனால் நமக்குள்ள பிறந்திருக்கிற ஒரு காரியம். சோ இப்போ இந்த வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில இங்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. சோ அப்ப அவர்களுக்கும் வந்து தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு சில காரியங்கள், அதாவது ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. சோ இப்ப எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, அவர்களுடைய விசுவாசத்தை பேஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா, தேவன் அவர்களுக்கு அநேக பிளெஸிங்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு. சோ இப்ப இவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, அநேக அற்புத அடையாளங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தேவனுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க செய்திருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாருன்னா, அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. சோ இப்ப இதெல்லாம் ஏன் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள்கிட்ட என்ன இருந்ததுன்னா விசுவாசம் இருந்தது. சோ அப்ப அவர்கள் விசுவாசம் இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு அங்க பிளெஸிங்ஸ் கொடுத்தார். அதாவது ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே போல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாததுனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இழந்து போயிருப்பாங்க. சோ இப்ப இந்த மாதிரி வேதத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, அநேகரை நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய பாடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 3 பேரை வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் பார்க்கலாம் பாருங்க. அதாவது விசுவாசம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா இழந்திருக்கிறாங்க. சோ இப்ப இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வேதத்துல இருந்து என்ன பண்ணிருக்கும் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது ஏசா. சோ இப்ப இந்த ஏசா எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, ஈசாக்கினுடைய மூத்த மகன். அதாவது முதற் பேரான ஒரு பிள்ளை தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த ஏசா. ஆனா இந்த ஏசா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயிற்று கூழுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாருன்னா இழந்துட்டாரு. அதாவது தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் என சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஏசா என்ன பண்ணிட்டாரு இழந்துட்டாரு. எதனாலனா வெறும் இந்த ஒரு வயிற்று கூழுக்காக இழந்துட்டாரு. சோ இப்ப இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் போது, இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு பரம அழைப்பு. அதாவது இந்த எகிப்திலிருந்து பரம கானானுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில நம்ம சபையில அநேகர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏசாவை போல இந்த ஒரு வயிற்று கூழுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போவது போல, இன்னைக்கு அநேகர் வந்து இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்காகவும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அழைப்பையே மறந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, பின்வாங்கி மறுதலித்து என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பார், ஏசா வகுப்பார். சோ இப்ப இவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். ஆனா இவர்கள்கிட்ட விசுவாசம் இல்லாத காரணத்தால என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. சோ இப்ப அடுத்து அதே போல சபையில இன்னொரு வகுப்பார் இருப்பாங்க. சோ இப்ப அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சவுல். சோ இப்ப இந்த சவுல் ராஜா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவரை போன்றவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் வகுப்பார். சோ இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்க சவுல் ராஜா என்ன ஒரு தப்பு பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அவர் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா, தாவீதின் மேல் என்ன பண்ணிட்டாரு, பொறாமை கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா அநேக பாவங்களை, அதாவது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்க போயிட்டாரு. சோ இப்ப அதே போல இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்லயும் சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது, மற்ற சகோதரர்கள் வளர்ந்து வருகிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவர்களை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பொறாமைப்பட்டுடக்கூடாது. அதாவது ஒருத்தர் உயர்றாருன்னா அது யாரால உயர்றாருன்னு பார்க்கும்போது தேவன் தான் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அவர்களை உயர்த்துவார். ஆனா நாம மாறாக அதை எப்படி பார்த்திடக்கூடாதுன்னா, ஏன் இவருக்கு மட்டும் அங்க சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இவர் மட்டும் இந்த காரியத்தை எடுத்து செய்யறாரு, ஏன் நான் எடுத்து செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்துடுது. இப்ப எப்படி அங்க சவுல் ராஜாக்கு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும் போது ஒரு பொறாமை வந்ததோ, அதே போல இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்ல வந்து ஒரு சிலர் வந்து இந்த சவுல் வகுப்பாரா என்ன பண்ணிடுறாங்கன்னா,
தேவன் தான் உயர்த்துறார் அப்படின்ற விஷயம் தெரியாமலே என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொறாமைனால தங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இழந்து போயிடுறாங்க. இந்த 3வது வகுப்பார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர்தான் நம்ம பாடத்துல பார்க்க போற யோவாஸ் ராஜா. சோ இப்ப இந்த வகுப்பார், அதாவது இந்த யோவாஸ் ராஜா என்ன பண்ணினார், என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மைண்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது எப்பவுமே மற்றவர்களை காட்டிலும் தனக்கு அதிகமா இருக்கணும், அதாவது மற்றவர்களை காட்டிலும் தான் மேல இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது பார்க்கும்போது இந்த யோவாஸ் ராஜாக்கு. இதே போல சபைகளிலும் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதே போல வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, சபைகளிலும் இருப்பாங்க. சோ இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் இருக்கிறாருன்னா எப்பவுமே அந்த பிரதர் என்ன பண்ணிடுவாருன்னா தன்னை குறித்தே என்ன பண்ணுவாரு, மேன்மையாக வைத்திருவார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரதர் வந்து சத்தியத்துக்குள்ள வந்து ஒரு 5 வருடம் ஆயிருக்கலாம். சோ அதனால அந்த பிரதர் என்ன பண்ணிடுவாருன்னா இப்ப புதுசா சத்தியத்துக்கு வரவங்கள எப்படி பார்ப்பாருன்னா தன்னை காட்டிலும் அவங்களை எப்பவுமே எப்படி பார்ப்பாருன்னா கீழான நிலைமையிலேயே வச்சு என்ன பண்ணுவாருன்னா பார்ப்பாரு. என்னை காட்டிலும் வந்து நீ வந்து ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, தேவன் வந்து எங்களுக்கு தான் அதிகமான விஷயங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து தங்களை மேன்மையாகவே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காரியத்திலும் சத்தியம் பேசுறதுலயும் இருக்கட்டும், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களிலும் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எப்படி பார்ப்பாங்கன்னா தங்களை மேல, அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட், மத்தவங்க எனக்கு கீழே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வகுப்பார் இருப்பாங்க. சோ இப்போ இந்த விஷயம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தன்னை காட்டிலும் அங்க இவர் மேலானவரா இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது இங்க யோவாஸ் அப்படி என்ன பண்ணினார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், பாடமா இங்க பார்க்க போறோம். அடுத்து இந்த யோவாஸ் என்ன விஷயம் பண்ணிருக்காருன்னா ஒரு வேஷம் போடக்கூடியவரா என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்கிறார். அதாவது வேஷம் போது நம்ம இதை எப்படி புரிந்துக்கலாம் போது உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு செயல் செய்வாங்க இல்லைங்களா, அதே போலதான் இது போன்றபடி சபையிலும் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதே போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சபையிலும் இருப்பாங்க. அவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் என்ன பண்ணனா கண்டிப்பா ஒரு வெஞ்சன்ஸ், அதாவது ஒரு பகைமை அல்லது ஒரு கசப்பு, இது எல்லாமே அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஆனா வெளியில இவங்க சகோதர சகோதரி கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா அதெல்லாம் இல்லாதது போலவே ரொம்ப இந்த பிரதர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு மாய்மாலத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்கள் அங்க உண்டு பண்ணிடுவாங்க. அதே போலதான் இங்க யோவாசும் என்ன பண்ணிருக்காருன்னா தான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு அங்க உண்டு பண்ணிருக்காரு. ஆனா இது போன்ற விஷயங்கள் யாருக்கு வெளியே தெரிஞ்சிரும், யார் இதை கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி அங்க அதிகமா யார்கிட்ட இருக்கோ அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த யோவாஸ் வகுப்பார கரெக்டா என்ன பண்ணிடுவாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதே போல இங்க யோவாஸை யாராச்சும் அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா, யோவாஸ் தப்பான மைண்ட்ல இருக்கிறார் அப்படின்றத யாராச்சும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னும் போது அதை தான் நம்ம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தார். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவரிடத்திற்கு போய் அவர் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றார். இங்க பாருங்க, யோவாஸ் ராஜா ராஜ்யபாரம் பண்ணும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா அங்க மரண தருவாயில இருக்கிறார். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறாரு, எலிசா தீர்க்கதரிசி அங்க மரணம் அடைய போகிறார். சோ அந்த டைம்ல யோவாஸ் ராஜா என்ன பண்றாருன்னா எலிசா தீர்க்கதரிசியை பாக்குறதுக்காக ஓடி போய் அவரோட வீட்டுக்கு போய் அவர் அங்க விசாரிக்கிறார். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு இது எப்படி தோணும் அப்படின்னு பார்க்கும்போது யோவாஸ் ராஜா எவ்வளவு ஒரு நல்லவரா இருந்திருக்காரு பாருங்க. அங்க எலிசா மரண தருவாயில இருக்கும்போது ஓடி போய் என்ன பண்றாரு, அங்க போய் விசாரிக்க கூடிய ஒரு நல்ல கேரக்டர்ல இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் டீப்பா நம்ம உள்ள போய் பார்க்கணும். சோ இப்ப இங்க என்ன சொல்றாரு யோவாஸ் ராஜான்னு பார்க்கும்போது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்றாங்க. சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயம் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? சோ இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும் போது சரியா தானே இங்க யோவா சொல்லியிருக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது இப்படித்தானே இருந்தாரு. இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் ஒரு ரதமும் குதிரை வீரருமா என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்கிறார். அது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அவரோட உள் அர்த்தம், அதாவது அவரோட மைண்ட் எப்படி இருந்திருக்குன்றத எலிசா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க கரெக்டா என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. சோ இப்ப இங்க யோவாஸ் தப்பானவர்ன்றதை எலிசா அங்க எப்படி புரிந்து கொண்டார் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாருங்க, அவர் போயிட்டாங்க எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போய் அழறாரு இல்லைங்களா, என் தகப்பனே, என் தகப்பனே,
இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னு சொல்லும் போது எலிசாவோட மைண்ட்ல என்ன பண்ணிருக்குன்னா ஒரு விஷயம் அங்க வந்திருக்கு. சோ இங்க யோவாஸ் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலிசாவுக்கு என்ன ஒரு மைண்ட் வருதுன்னு பார்க்கும்போது, இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை, இது நான் தானே சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தையை எதுக்கு யோவாஸ் மறுபடியும் திருப்பி என்கிட்டயே சொல்றார் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா இங்க எலிசாவுக்கு வருது. சோ இப்ப இந்த ஒரு வார்த்தையை எலிசா எப்போ சொன்னார் அப்படின்னும் போது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? எலியா அங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது இதே ஒரு வார்த்தையை தான் எலிசா என்ன பண்ணியிருப்பாருன்னா எலியாவை பார்த்து சொல்லியிருப்பார். சோ இப்போ அதை குறித்து கூட வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவரை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தார். இப்ப இங்க பாருங்க, இப்போ எலிசா எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு? சேம் யோவாஸ் சொன்ன அதே வார்த்தை. சோ இப்ப இதை யோவாஸ் எலிசா கிட்ட சொன்ன உடனே எலிசாக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னா, இது என்னுடைய வார்த்தையாச்சு. நான் எலியா தீர்க்கதரிசி கிட்ட சொன்ன வார்த்தைய ஏன் யோவாஸ் என்கிட்ட சொல்றார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிட்டாருன்னா இங்க எலிசா புரிந்து கொண்டுட்டார். ஆனா இப்ப நமக்கு இன்னும் அது புரியல இல்லைங்களா? சோ இப்ப அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஏன் யோவாஸ் இந்த ஒரு வார்த்தையை எலிசா கிட்ட சொன்னார்? இதை குறித்து யார் கண்டுபிடிச்சிட்டான்னு பார்க்கும்போது எலிசா அங்க கண்டுபிடிச்சிட்டார். யோவாஸோட மனநிலை எப்பேற்பட்டது, அவரோட மைண்ட் எப்படி இருக்குன்ற விஷயத்த இங்க எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு. சோ இப்ப நம்மளும் அதை என்ன பண்ணலாம், இப்ப இங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ இப்ப இங்க பாருங்க, யோவாஸ் ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னா செய்திருக்கிறார். சோ இப்ப அவர் என்ன ஒரு தந்திரம் அங்க செய்திருக்கிறார்ன்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் இங்க பார்க்கலாம். இப்ப என்ன யோவாஸ் தந்திரம் செய்திருக்கிறார்ன்றத இங்க எலிசா கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு சில டெஸ்ட் என்ன பண்றாரு, யோவாஸ் ராஜாவுக்கு அங்க எலிசா கொடுக்கிறார். சோ அது என்ன டெஸ்ட்ன்றத வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 20 வரை. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தார். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவரிடத்திற்கு போய் அவர் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றார். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, பாருங்க இங்க என்ன பண்றாருன்னா யோவாஸ் ராஜா எலிசா மரண தருவாயில் இருக்கும்போது அவர் மேல போய் விழுந்து அந்த ஒரு காரியம் சொல்றாரு இல்ல, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. சோ இப்ப இதை கண்டுபிடிச்ச உடனே எலிசா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் கொடுக்கிறாரு சொன்னேன் இல்லைங்களா? என்ன சொன்னாருன்னா இங்க என்ன பண்றாருன்னா ஒரு வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ராஜா அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரேல் ராஜாவை, அதாவது எலிசா சொல்றாரு, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். அவர் அந்த வில்லு மேல கையை வைக்க சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா எலிசா அவர் மேல என்ன பண்றாருன்னா தன்னுடைய கைகளை வைக்கிறார். சோ இப்ப இங்க ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஒரு வில்லு ஒரு அம்பை வச்சு என்ன பண்றாருன்னா இங்க அவரு டெஸ்ட் கொடுக்குறாரு. சோ இப்ப இந்த ஒரு காரியத்துல பாருங்க, இங்க யோவாஸ் ராஜா செய்த விஷயம் நமக்கு என்ன எப்படி தோணும் அப்படின் போது ஒரு நல்ல விஷயம் தானே செய்திருக்கிறாரு. அதாவது ஒரு சாக போறாரு, அந்த டைம்ல போய் அவரை டேக் கேர் பண்ற மாதிரி இங்க யோவாஸ் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? சோ இப்ப இன்னைக்கு பொதுவா நம்மளுடைய உலகத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு டெத்துக்கு போகும்போது பாருங்க எப்படி போவாங்கன்னு போது, இதுக்கு முன்னாடி இவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்களா, இல்ல அவங்க கிட்ட அன்பா இருந்தாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த டெத் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா போய் ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. சோ இப்ப அதே போல அது எல்லாமே ஒரு உண்மையான அன்பா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஒருவேளை அது உண்மையான அன்பா இருக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தார் பார்வைக்காக என்ன பண்ணுவாங்க, அங்க அன்பு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு மாய்மாலத்தை பண்ணுவாங்க. சோ இப்ப அதே போலதான் என்ன பண்றாருன்னா இங்க யோவாசும் ஒரு அன்பு இருக்கிற மாதிரி ஒரு மாய்மாலம், அதாவது ஒரு தந்திரமான விஷயத்தை இங்க யோவாஸ் எலிசா கிட்ட பண்றாரு. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது யோவாஸ் எத்தனை டைம் போய் எலிசாவை விசாரிச்சிருப்பாரு, எத்தனை டைம் எலிசா சொன்னதை கேட்டிருப்பாருன்றது நமக்கு தெரியாது. ஆனா அவர் சாகும்போது மட்டும் என்ன பண்றாருன்னா இங்க ஒரு தந்திரமான ஒரு விஷயத்த செய்யறாரு. சோ அந்த டெஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பையும் ஒரு வில்லையும் பிடின்னு சொல்றாரு. சோ அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 17ஆம் வசனம் முதல். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றார். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றார். இவன் எய்த போது அவர்,
அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆபேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றார். பின்பு அம்புகளை பிடியும் என்றார். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றார். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். எலிசா மரணம் அடைந்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் கண்டுகள் தேசத்திலே வந்தது. சோ இப்ப இங்க பாருங்க, எலிசா வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு சொன்னேன் இல்லைங்களா? சோ இப்ப எலிசா வச்ச டெஸ்ட் என்னன்னா, அம்புகளை பிடியும். அந்த அம்புகளை பிடிச்சு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஜன்னலை திறந்து நீ வந்து என்ன பண்ணு, அந்த அம்புகளை வெளியே எய்யும் அப்படின்றாரு. சோ இப்ப அதை கேட்ட உடனே யோவாஸ் அங்க என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அம்பு என்ன பண்றாருன்னா அங்க விடுறாரு. சோ இப்ப அதை விட்ட உடனே அங்க எலிசா என்ன சொல்றாரு, நீர் வந்து என்ன பண்ணுவீர், சீரியரை வந்து நீங்க முறியடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க. சோ இப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ அம்புகளை எங்க என்ன பண்ணுனா வெளியே விடாத, தரையிலே எய்யும் அப்படின்ற. அதாவது தரையிலே எய்யும் அப்படின்றதுனா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் போது, அந்த வில்லையும் அந்த அம்பையும் நீ வந்து என்ன பண்ணு, தரையை நோக்கி என்ன பண்ணு, அந்த வில்ல விடு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அம்பை அவர் தரையை நோக்கி விடும்போது, இங்க எலிசா வந்து நீ இத்தனை டைம் தான் விடணும் அப்படின்னு என்ன பண்ணலன்னா இங்க சொல்லல. ஆனா இங்க யோவாஸ் என்ன பண்றாருன்னா, கரெக்டா 3 டைம் மாத்திரம் என்ன பண்றாருன்னா அந்த அம்பை வந்து தரையில விடுறாரு. சோ இப்போ 3 டைம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சோ இப்போ இவர் அந்த 3 டைம் விட்டுட்டு ஸ்டாப் பண்ண உடனே இங்க எலிசாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் அங்க வருறதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப ஏன் இங்க எலிசா கோபப்பட்டார்? சோ இப்போ ஏன் இங்க யோவாஸ் 3 டைம் மாத்திரம் அடிச்சார்? சோ இப்ப இங்க பாருங்க, எலிசா சொல்றாரு, நீர் 5 விசை அடித்தீரானார், 5 அல்லது 6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை நீர் தீர முறியடிப்பீர். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, வெறும் 3 விசை மாத்திரம் தான் என்ன பண்ணிட்ட, அடிச்சுட்ட. அதனால நீ என்ன பண்ணுவனா, ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும் தான் நீ சீரியரை முறியடிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க எலிசா மரணம் அடைஞ்சிட்டாரு. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பார்க்கும்போது, எலிசா வந்து அங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, ரொம்ப டைம் அடிப்பாரு அப்படின்னு என்ன பண்றாரு, எலிசா எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆனா இங்க யோவாஸ் வந்து ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும் தான் என்ன பண்றாருன்னா அந்த அம்புகளை தரையில அடிச்சாரு. சோ இப்போ இங்க நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். எலிசா ஃபர்ஸ்ட் ஏன் கோவப்பட்டார்? இங்க என்ன ஒரு விஷயம்னா, எலிசா அம்புகளை தரையில எய்யும்னாரு. ஆனா இங்க யோவாஸ் என்ன பண்ணாரு, தரையில தான் எரிஞ்சாரு. சோ இப்ப அதற்கு 3 டைம் இங்க என்ன பண்ணாரு, யோவாஸ் எரிஞ்சாரு இல்லைங்களா? சோ இப்ப இதற்கு எதற்கு எலிசா அங்க கோபப்படணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து யோவாஸ் எதுக்கு 3 டைம் மாத்திரம் அடிச்சாரு? ஏன் அவர் 2 டைம்ஸ் அடிக்கல? ஏன் அவர் 1 டைம் அடிக்கல? ஏன் அல்லது மோர் தென் 3 டைம்ஸ் அவர் அடிக்கல? ஜஸ்ட் ஒன்லி 3 டைம்ஸ் மாத்திரம் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. சோ இப்ப இதுல தேவனுடைய திட்டம் என்ன இருக்கு, இதுல தேவனுடைய பாடம் என்ன இருக்கு, நமக்கு என்ன ஒரு பாடம்ன்றதை என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த ஒரு இடத்துல இங்க எலிசா ஏன் கோபப்பட்டாருன்னு நமக்கு தெரியணும். அடுத்து ஏன் இவர் 3 டைம்ஸ் மாத்திரம் அடிச்சார் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? சோ இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பிளாஷ்பேக் என்ன பண்ணணும்னா இங்க நம்ம பார்க்கணும். அதாவது முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ அது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? சோ அப்ப அந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 12 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். அவரை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக பிரித்தார். சோ இங்க பாருங்க, இந்த ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அநேக டைம்ல என்ன பண்ணிருப்போம்னா இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்திருப்போம். சோ இப்ப எலியா இங்க எடுத்துக்கொள்ள போகும்போது அங்க ஒரு ஃபைனல் ஒரு கான்வர்சேஷன்
இன்பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னா எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அங்க நடக்குது. அப்போ எலியா எலிசா கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. உனக்கு நான் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட வேணும்னா நீ கேள் அப்படின்னு சொல்லும் போது இங்க எலிசா என்ன கேட்கிறாருன்னு பார்க்கும்போது, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு என்ன பண்ணணும், ரெண்டு மடங்கா எனக்கு என்ன பண்ணணும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சோ இப்ப இதை கேட்ட உடனே எலியா என்ன சொல்றாருன்னா, ஓகே நீ அரிதான ஒரு விஷயத்த கேட்ட, ஓகே நீ நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்ன பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு காரியம் உனக்கு கிடைக்கும். அதாவது ஆவியின் அந்த வரங்கள் உனக்கு 2 மடங்கா என்ன பண்ணப்படும்னா கொடுக்கப்படும் அப்படின்னு இங்க எலியா சொல்றாரு. சோ அது சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு அக்கினி ரதமான அந்த ஒரு காரியம் அங்க நடக்குது. உடனே அங்க எலியா என்ன பண்றாருன்னா அங்க எடுத்துக்கொள்ளப்படுறார். சோ அப்போ அந்த டைம்ல எலியாவை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் கிடைச்சது. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க எலிசா கேட்ட காரியம் சரியானதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதற்கு முன்னாடி என்ன கேட்டோம்னா, மற்றவர்கள் கிட்ட இருக்கிறதை காட்டிலும் நம்ம அதிகமா இருக்கணும், நம்ம மேலா இருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனா இங்க எலிசா என்ன சொல்றாருன்னா, எலியாவை காட்டிலும் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்கிறாரு. இது சரியா அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு சரியான விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எலிசா எப்பேற்பட்டவர்னும் போது அவர் ஒரு சுயநலவாதி கிடையாது. அதாவது தேவனுக்கு பொல்லாத பொல்லாத காரியங்களை செய்யறவர் கிடையாது. மாறாக எலிசா எப்பேற்பட்டவர்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையாய் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா எலியாவோட ஸ்தானத்துக்கு அடுத்தா இங்க எலிசாவை என்ன பண்றாரு அங்க நியமிக்கிறாரு. சோ அப்ப அங்க எலிசா கேட்டதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா எலிசா அந்த வரங்களை பெற்ற உடனே அவர் எதையுமே அவர் என்ன பண்ணலன்னா தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னுடைய மகிமைக்காகவோ அவர் என்ன பண்ணலன்னா அந்த ஒரு வரங்களை அவர் பயன்படுத்தவில்லை. முற்றிலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தான் என்ன பண்ணிருக்காருன்னா தனக்கு கிடைத்த அந்த ஆவியின் 2 மடங்கான அந்த வரங்களை எலிசா அங்க பயன்படுத்தியிருக்கிறார். சோ அப்போ உடனே அங்க எலிசாக்கு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு வரங்கள் கிடைக்கப்பட்டது. இப்போ எலிசாக்கு 2 மடங்கு வரங்கள் கிடைச்சது அப்படின்றத நம்ம எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எலியாக்கு அங்க தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா வரங்களை கொடுத்திருந்தார். சோ அப்ப அந்த வரங்களை கொண்டு எலியா என்ன பண்ணியிருந்தாருன்னா 7 அற்புதங்களை செய்திருந்தார். அதே 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 ஒரு காரியத்துல இங்க எலிசாக்கு தேவன் என்ன ஒரு விஷயத்த கொடுக்கிறார் போது எலியாவை காட்டிலும் டபுள், அதாவது ரெட்டிப்பான ஒரு ஆவின் வரங்களை கொடுக்கிறார். சோ இப்ப இதை நம்ம என்ன பார்க்கலாம்னா எலியா அங்க 7 அற்புதங்களை செய்தார். இங்க எலிசா 14 அற்புதங்கள் அங்க செய்திருக்கிறார். சோ இப்ப இதை நம்ம வேதத்துல அநேக முறை நம்ம படித்திருக்கோம் இல்லைங்களா? சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எலியாவை காட்டிலும் எலிசாவுக்கு அங்க 2 மடங்கு ஆவின் வரங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க புரிந்து கொள்றோம். சோ இப்ப அடுத்து இந்த ஒரு இடத்துல யோவாஸ் ஏன் அந்த 3 டைம் அடித்தார் அப்படின்றதுக்கான பதிலை இங்க பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ ஆல்ரெடி அநேகருக்கு என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு உண்டான ஒரு விஷயம் இப்போ தெரிந்திருக்கும். இருந்தாலும் நம்ம தெளிவா பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப அங்க எப்படி எலியா எடுத்துக்கொள்ளும் போது சோ அதாவது இதற்கப்புறம் எலியாவை என்ன பண்ண முடியாதுன்னா எலிசாவால பார்க்க முடியாது. சோ அப்ப அங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்க ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா எலிசா சொல்றாரு. அதாவது என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். என் தகப்பனே இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. சோ இப்ப இந்த ஒரு வார்த்தையை சொன்னது நிமித்தமாக அங்க எலிசாக்கு 2 மடங்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆவின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இங்க யார் நினைச்சிட்டான்னு பார்க்கும்போது யோவாஸ் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா நினைச்சிட்டார். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் யோவாஸ் ராஜாக்கு எப்படி தெரியணும் போது கண்டிப்பா இது என்ன பண்ணிருக்கும்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த டைம்ல அந்த மக்கள் மத்தியில இது ரொம்பவே பெரிதா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கும். சோ இப்ப இதை தெரிந்துகிட்ட யோவாஸ் ராஜா இங்க என்ன பிளான் பண்றாருன்னா எப்படி அங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த ஒரு வார்த்தையை எலிசா சொன்னாரோ அது சொன்னது நிமித்தம் எலிசாக்கு என்ன கிடைச்சது 2 மடங்கு ஆவியின் வரங்கள் கிடைச்சது இல்லைங்களா? சோ இப்ப அதே போல இங்க எலிசா சாகும் போது நான் போயிட்டு இதே ஒரு வார்த்தையை சொன்னா எனக்கு என்ன பண்ணப்படும்னா 3 மடங்கு என்ன பண்ணப்படும் அந்த ஆவியின் வரம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிட்டாருன்னா இங்க யோவாஸ் ராஜா என்ன பண்ணிட்டாரு அங்க இந்த ஒரு விஷயத்த செய்துட்டார். சோ இப்ப நமக்கு புரியுது இல்லைங்களா ஏன் அங்க யோவாஸ் என் தகப்பனே இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரேன்ற ஒரு பர்டிகுலரா எலிசாவுடைய வார்த்தையே அங்க ஏன் எலிசா கிட்ட அவர் யூஸ் பண்ணார்ன்ற ஒரு காரியம் நமக்கு இப்ப நல்லா புரிந்திருக்கும். அங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னதுனால 2 மடங்கு கிடைச்சது. அதே போல இங்க எலிசா சாகும் போது நான் இதை போய் சொன்னா எனக்கு அந்த ஆவியின் வரம் 3 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க யோவாஸ் யோசிக்கிறார். அந்த தந்திரமான விஷயத்தை அங்க செய்தார்ன்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இந்த விஷயம் எலிசா எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குதான் அங்க எலிசா என்ன பண்ணாருன்னா அங்க ஒரு டெஸ்ட் வச்சாரு இல்லைங்களா?
சோ அங்க எலிசா வச்ச டெஸ்ட் என்னன்னும் போது அந்த அம்புகளை தரையில எய்யும் அப்படின்னு சொல்லும் போது இங்க யோவாஸ் மல்டிபிள் டைம்ஸ் அடிச்சிருந்தாருன்னா எலிசா என்ன நினைச்சிருக்க மாட்டாரு, யோவாஸ் பத்தி தவறா நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா இங்க யோவாஸ் கரெக்டா 3 டைம்ஸ் அடிச்ச உடனே எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் இந்த ஒரு காரியத்துக்காக தான், அதாவது என்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை, என்கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரங்கள் இவருக்கு 3 டைம்ஸ் கிடைக்கணும்ன்ற ஒரு தவறான ஒரு மைண்ட், தவறான ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிருக்காரு, என்கிட்ட வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்ற விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, எலிசா புரிந்து கொண்டுட்டார். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது யார் வேஷம் போட்டாலும் என்ன பண்ணிடும்னா பரிசுத்தாவி என்ன பண்ணிடும், அதை வெளியே கொண்டு வந்துரும். அந்த பரிசுத்தாவி அவர்களை கரெக்டா என்ன பண்ணிடும்னா கைட் பண்ணிடும். இவர் வந்து தவறான விஷயத்துல இருக்கிறார் என்ற விஷயத்த அங்க காட்டிடும். அதே போல அங்க எலிசா புரிந்து கொண்டுட்டார், இங்க யோவாஸ் ஒரு தந்திரமான விஷயத்த செஞ்சுட்டார். சோ இப்ப இந்த யோவாஸ் வந்து ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்றது தெரிஞ்ச உடனே எலிசா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ 3 டைம்ஸ் அடிச்சதுனால என்ன பண்ணிட்ட, ஒன்லி 3 டைம்ஸ் மாத்திரம்தான் நீ சீரியரை முறியடிப்ப. ஒருவேளை நீ 5 தடவை அடிச்சிருந்தீனா இல்ல 6 தடவை அடிச்சிருந்தேன்னு நீ என்ன பண்ணிருப்ப, கண்டிப்பா நீ சீரியரை முற்றிலுமா முறியடிச்சிருப்ப. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டனா, ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்ட. நீ வந்து என்கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை நீ ட்ரிபிளா வாங்கணும்னு தவறான ஒரு மைண்ட்ல வந்திருக்கிறன்றது எலிசா புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண மாட்ட, சீரியரை முறியடிக்க மாட்ட, 3 டைம்ஸ் மாத்திரம்தான் முறியடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலிசா மரித்து போயிடுறார். அடுத்து இப்ப இந்த ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப இதுல இருந்து நமக்கான பாடம், அதாவது ஆவிக்குரிய அர்த்தங்கள், தேவன் இதுல நமக்கு என்ன ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம சற்று நேரம் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15 4ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்ப இங்க பாருங்க, நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே, அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே, அதாவது இன்றைய காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற சபை வகுப்பாருக்கு ஒரு போதனையாகவும் இருக்குது, அதே போல ஒரு எச்சரிப்பாகவும் இருக்குது. இப்ப இந்த ஒரு பாடத்துல நமக்கு போதனையும் இருக்கு, எச்சரிப்பும் இருக்கு. இப்ப எதுல இருந்து நமக்கு போதனை எச்சரிப்புன்னு பார்க்கும்போது யோவாஸ் செய்த இந்த ஒரு காரியத்திலிருந்து நமக்கு போதனை அநேகம் இருக்குதுன்றதை நம்ம இங்க பார்க்கலாம். இங்க நமக்கான பாடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, தேவன் பேரிலும் அவர் செயலிலும் பிரியமாய் என்ன பண்ணணும்னா இங்க இருக்க வேண்டும். இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, யோவாஸோட மைண்ட் எப்படி இருந்ததுன்னா, தேவன் பேரிலும் பிரியம் கிடையாது, தேவன் மேலும் விசுவாசம் கிடையாது. இப்ப தேவனுக்கு செய்யக்கூடிய செயலிலும் அவர் என்ன பண்ணலன்னா இல்ல. இதுதான் நம்ம முன்னாடியே வாசித்தோம். அவர் வந்து எப்படி இருந்தார்னா, கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார். அதாவது யெரொபெயாம் செய்த பாவங்கள்ல ஒன்றையும் அவர் என்ன பண்ணலன்னா விடல. இப்ப யெரொபெயாம் என்ன பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. இங்க கொஞ்சம் கூட வந்து அவருக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை வந்து என்ன பண்ணலன்னா இங்க யோவாஸ் செய்யல. அதற்கு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:10. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இங்க பாருங்க, எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு பிரியம் உண்டாக என்ன பண்ணணும்னா நம்ம நடந்து கொள்ளணும். இப்போ எது நன்மையானாலும் தீமையானாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும். இப்ப இங்க யோவாஸ் என்ன பண்ணலன்னா, அவர் செய்த காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு ஆப்போசிட், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆனா அந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு விஷயத்துல மாத்திரம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அது எனக்கு வேணும்னு ஒரு தந்திரமா அதை ஏமாத்தி வாங்கலான்ட்டு என்ன பண்ணிருக்காருன்னா இங்க யோவாஸ் செயல்பட்டு இருக்கிறார். இப்ப ஒருவேளை யோவாஸ் வந்து தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு செம்மையான காரியங்கள் செய்து இப்ப அந்த டைம்ல எலிசா கிட்ட போய் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஒரு வரங்களை வந்து கொடுத்திருப்பார். ஆனா இங்க யோவாஸ் தேவனுக்கு பிரியமா இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியில, எதுவுமே செய்யல. ஆனா இந்த பிளெஸிங்ஸ மாத்திரம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இங்க வாங்கியிருக்கிறார். இப்ப இதை நம்ம வேற எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க, அநேக பெயர் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் மாத்திரம் நாங்க என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம். ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், அவர் சொல்றதை நாங்க என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். இப்போ உங்களோட பிளெஸிங்ஸ் மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க, ஆனா நீங்க சொல்ற ரூல்ஸையோ நீங்க சொல்ற கமாண்ட்ஸையோ உங்களுக்கு நீதி நியாயங்களை மாத்திரம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா அந்த பிளெஸிங்ஸ் மாத்திரம் எங்களுக்கு வேணும். அங்க எப்படி யோவாஸ் வந்து ஒரு நயவஞ்சகமா இருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கு
ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு இடத்துல நம்ம பாடமா பாக்குறோம். சோ இப்ப அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து போகலாம். யோவாஸ் எப்படி இருந்திருக்காருன்னா சுயம் நலமுடையவரா என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்கிறார். சோ இப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா நாம அப்படி சுயநலம் உடையவர்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. சோ இப்ப இங்க பாருங்க, யோவாஸ் எப்படி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுயநலத்தோட என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அங்க செயல்பட்டிருக்கார். சோ இப்ப என்ன ஒரு சுயநலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எலிசாக்கு ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா? சோ இப்ப அந்த பவர் எனக்கு தான் கிடைக்கணும். சோ இப்போ அதுவும் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற பவர் அப்படியே வரக்கூடாது. அது எனக்கு எப்படி வரணும், ட்ரிபிள் மடங்கா என்ன பண்ணணும், 3 மடங்கா என்ன பண்ணணும், அந்த ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா இங்க சுயநலமா என்ன பண்ணிருக்காரு யோவாஸ் அங்க செயல்பட்டு இருக்கிறாரு. சோ இப்போ இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நாமும் எப்படி இருக்கணும்னா ஒரு சுயநலம் இல்லாதவர்களா என்ன பண்ணணும்னா இருக்கணும். சோ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய காரியங்கள்ல நம்ம ஊழியங்கள் செய்யறோம், அநேக சத்தியங்கள் பேசுறோம். சோ இப்ப அநேக ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபாலோ கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா? சோ இப்போ இது முற்றிலும் யாருக்கு அதிகமா பொருந்தும்னு பார்க்கும்போது இங்க பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ இப்ப அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே என்ன பண்ணணும்னா பொருந்தும். சோ இப்ப அதாவது பேசக்கூடியவர்கள் என்ன ஒரு மனநிலையில பேசணும்னா தேவனுடைய மகிமைக்காக பேசணுமே தவிர எப்பொழுதுமே தன்னுடைய சுய மகிமைக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இவர்கள் பேசிடக்கூடாது. நம்ம கூட அநேகரை வந்து என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். சோ அநேகர் அவங்க பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பிரதரை நான் தான் சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தேன். சோ அப்ப அவங்களோட மைண்ட் எப்படின்னா இவங்க கிளாஸ் எடுத்ததுனாலதான் இவங்க அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலதான் அவங்க சத்தியத்துக்குள்ள வந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேசுவாங்க. நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஒருவனு பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பிரதரை சத்தியத்துல கொண்டு வந்ததே நான் தான். சோ இப்ப நான் தான் இவருக்கு ஃபாலோ கிளாஸ் எடுத்தேன், நான் தான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதே எப்படின்னா தன்னை வந்து இங்க என்ன பண்ணிக்கிறாரு அவரு மேன்மையா படுத்திக்கிறாரு. அதாவது ஏன் மூலமா தான் இவர் வந்தாருன்னு சொல்றதே எதுன்னு பார்க்கும்போது அவர் அங்க ஒரு சுயநலம் உடையவரா என்ன பண்றாருன்னா அங்க அவரு இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க புரிந்துக்கலாம். சோ அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு சுயநலம் இல்லாத, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் வந்தாலும் அது தேவனால் தான் நடந்துச்சுன்னு சொல்லணுமே தவிர என்னாலதான் இது என்ன பண்ணப்பட்டது நடந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா என்னைக்குமே நம்ம சொல்லிட கூடாது. சோ இப்ப யோவாஸ் அங்க எப்படி இருந்தாருன்னா எனக்கு மாத்திரம் இது கிடைக்கணும், நான் தான் அங்க பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல என்ன பண்ணாருன்னா அங்க எலிசா கிட்ட போய் அந்த ஒரு வார்த்தைய சொன்னார் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இதுல இன்னொரு ஒரு காரியமும் இருக்கு. இப்ப நம்ம வசனத்துல வாசித்தோம் இல்லைங்களா? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சோ இப்ப இன்னைக்கு அநேகர் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆதி காலத்துல இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா ரொம்பவே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருந்திருப்பாங்க. ஆனா நாளாக நாளாக இவங்களோட மைண்ட் எப்படி ஆயிடும்னா சுய மகிமையை தேடுகிறவர்களா ஆயிடுவாங்க. அதாவது அவங்க பேசுற காரியங்கள் எப்படி இருக்குன்னா சத்தியத்தின் அடிப்படையில பேசாம இவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சுய வியாக்கியானம் என்ன பண்ணிடுவாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நான் வந்து என்ன பண்ணிட்டேன், புதுசா ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறேன். தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு வெளிச்சத்தை எனக்கு மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறார், அதனால நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தையே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா சுயமா போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அததான் இங்க நம்ம வாசிக்கிறோம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சோ இப்ப இவங்க முற்றிலும் வந்து தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் பேசாமல் தன்னுடைய சுய ஆவியினால என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பேசிடுவாங்க. தன்னுடைய மாம்சத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இவர்கள் வந்து ஒரு கருத்துக்களையும் சத்தியத்தை குறித்து என்ன பண்ணிடுவாங்க பேசிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து 3வது காரியம் பாருங்க. இங்க அம்புகளை பயன்படுத்த வேண்டும். சோ இப்ப இங்க எலிசா என்ன சொன்னார்னா யோவாஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க தரையிலே அம்புகளை எய்யும் அப்படின்னாரு. சோ இப்ப அம்புகளை போது என்னன்னா நம்மளுக்கு புரியுதுன்னா அது ஒரு ப்ளூரல். சோ இப்போ அநேக அம்புகளை என்ன பண்ணிருக்கணும்னா அங்க யோவாஸ் பயன்படுத்தி இருக்கணும். மாறாக எத்தனை அம்புகள் அவர் பயன்படுத்தினார் பார்க்கும்போது வெறும் 3 அம்புகளை மாத்திரம் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க யோவாஸ் பயன்படுத்தி இருக்கிறார். சோ இப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இதுல நமக்கு என்ன பாடம், அம்பு எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 4, 5. 45ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தி நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரம்
பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசலதங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இந்த ஒரு இடத்துல அம்புகள்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவைகள் கூர்மையானவைகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்லைங்களா? சப்போ தேவனுடைய சத்தியம், அதாவது தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதே போல இந்த கூர்மை, இந்த அம்புகளும் எதை குறிக்கும்னு பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வார்த்தையும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அம்புகளை பயன்படுத்தணும். அதாவது தேவனுடைய சத்தியத்தை நம்ம தைரியமா என்ன பண்ணணும்னா எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப அதே போல இங்க ஒரு காரியம் பார்க்கும்போது ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஒரு சில விஷயத்துல மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா தைரியமா சத்தியத்தை குறித்து பேசுவாங்க. அப்போ ஒருவேளை ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இது எதை குறிக்குதுன்னா அவங்க ஒன்லி ஒரே விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்கன்னா கற்றுக்கொண்டு இருப்பாங்க. அதை மாத்திரமே என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி பேசுவாங்க. பட் அடுத்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து அடுத்த விஷயங்கள் அதிக அம்புகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயத்த மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப மாறாக நம்ம எப்படி இருக்கணும்னா சத்தியத்தை அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்த கூடியவர்களா இருக்கணும் அப்படின்றத இங்க பாக்குறோம். இப்ப அடுத்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னும் போது இங்க சாத்தான் கிட்ட இருந்து நமக்கு என்ன வரும்னா அநேக சோதனைகள் வரும் இல்லைங்களா? அப்ப அநேக எதிர்ப்புகள் வரும். இப்ப அது எல்லாமே நம்ம மடங்கடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அம்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்ம பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் சாத்தானையும் அக்னி ஆஸ்திரங்களை நம்ம என்ன பண்ண முடியும், இங்க அட்டாக் பண்ண முடியும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய அம்புகள், அதாவது தேவனுடைய வார்த்தையை கொண்டு. இப்ப இந்த ஒரு இடத்துல நமக்கு யாரை நம்ம கரெக்டா சொல்லலாம்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் அங்க வனாந்தரத்துல அவங்க இருக்கும்போது சாத்தான் என்ன பண்றான்னா அவரை டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கிறான். அதாவது சோதனை மேல சோதனை என்ன பண்றான் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் என்ன பண்றாருன்னா அவர் எடுத்து என்ன பண்றாரு அம்புகளா என்ன பண்றாரு அங்க அவர் பயன்படுத்துறாரு. அப்ப அவன் 3 சோதனையிலுமே என்ன பண்ணாருன்னா 3க்குமே வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அந்த வசனத்தை கொண்டு என்ன பண்ணாருன்னா அங்க சாத்தானை ஜெயித்தார் அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா? அதே போல நாமும் சத்தியத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா அம்புகளை போல நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அந்த அம்பு எப்படி இருக்கணும்னா ரொம்ப கூர்மையான ஒரு அம்பா நம்ம கிட்ட அது இருக்கணும். இப்ப நம்ம சத்தியத்துல ஏதோ ஒரு சில விஷயத்த மாத்திரம் கத்துக்கிட்டு அதோட அப்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா தெரிந்துக்கணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள், அடுத்து என்ன நடக்க போகுது, இஸ்ரேல்ல என்ன நடக்குது, தீர்க்க தரிசனங்கள், இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம தியானிக்க கூடியவர்களா நம்ம இருக்கணும். இதுதான் நம்ம அம்புகளை அதிகமாக பயன்படுத்தணும்ன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும். இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க யோவாஸ் எப்படி இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் கூட தேவன் மேல என்ன இல்லைன்னா ஒரு விசுவாசம் கிடையாது. ஆனா தேவன் கிட்ட இருந்து என்ன பண்றாரு நன்மைகளை மாத்திரம் வாங்கிக்கணும்ட்டு என்ன பண்றாரு ஒரு நய வஞ்சகமா என்ன பண்றாருன்னா அவர் அங்க பிளான் பண்றாரு அப்படின்றத இங்க பாக்குறோம். இங்க யோவாஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ராஜா. அப்ப அந்த ராஜாவுக்கு உண்டான வேலை என்னன்னா ஜனங்களை எதிரிகள் கிட்ட இருந்து என்ன பண்ணணும்னா காப்பாத்தணும். இப்ப ஒருவேளை இங்க யோவாஸ் சீரியர்களை முறியடிக்கிறதுல ஒரு இன்வால்மெண்ட் காட்டி இருந்தாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா முறியடிச்சிருப்பார். ஆனா இங்க ராஜாவா இருக்க வேண்டிய யோவாஸ் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய வேலையை விட்டுட்டு அடுத்து அந்த தீர்க்க தரிசிக்கிட்டு இருக்கிற பவர் தனக்கு இருக்கணும்னு என்ன பண்றாருன்னா அவர் இங்க ஆசைப்படுறாரு. அப்போ அவர் எப்படி இருந்திருக்கும்னா தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவன் எனக்கு சீரியர்கள் கிட்ட இருந்து வெற்றி கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட அவர் அங்க போர் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா அங்க ஜெயிச்சிருப்பார். ஆனா அவரோட வேலையை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறந்துட்டாரு. அதாவது தான் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன பண்ணிட்டாருன்னா இங்க மறந்துட்டாரு. இதை குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஆதார வசனமா எடுத்திருந்தோம் இல்லைங்களா? இப்ப இங்க பாருங்க தேவனால் பிறக்கிறது தான் என்ன பண்ணணும்னா உலகத்தை ஜெயிக்கும். இப்ப இன்னைக்கு யோவாஸ் இங்க என்ன பண்ணிட்டாருன்னா தேவனால் பிறக்காத ஒரு விஷயம், அதாவது யோவாஸ் ராஜாவா இருக்கணும்ன்றதுதான் தேவனால திட்டம் பண்ணப்பட்டது, தேவனுடைய சித்தமா இருந்தது. ஆனா இங்க யோவாஸ் என்ன பண்ணிடுறாரு அந்த சித்தத்தையும் மீறி தனக்காக என்ன பண்றாருன்னா அவர் அங்க ஒரு விஷயத்த அங்க செய்யறத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நாமளும் அநேக நேரத்துல தேவன் பேரில் எதற்கு நம்ம விசுவாசம் வைக்கணுமோ அதன் மேல நம்ம விசுவாசம் வைக்காம மாறாக அதற்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா
ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ இப்ப அந்த அழைப்புல நம்ம எப்படி முன்னேறி போகணும், ஸோ அந்த அழைப்புல நம்ம எப்படி அந்த பாத்திரவான்களா நம்ம இருக்கணும்ன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், அது மேல நம்ம விசுவாசம் வைக்காம மாறாக நம்ம என்ன பண்ணிடணும், உலக காரியங்கள் மேல என்ன பண்ணிடணும், இன்னைக்கு தேவன் எனக்கு உலக காரியத்துல எனக்கு வெற்றி தருவார், உலக காரியத்துல எனக்கு தேவன் அநேக நன்மைகளை தருவார் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், இன்னைக்கு விசுவாசம் வைக்கிறோம். ஸோ இப்போ தேவன் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவார்னா, உலக காரியத்துல நமக்கு ஒரு சில நேரங்களில் வெற்றி தருவார். ஆனாலும் நம்ம எதை முதன்மையா வைக்கணும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளாம் என்ன பண்ணப்படும்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார்னா, தேவன் நமக்கு தேவைகளை என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா சந்திப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக வேத மாணவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஒரு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் 2ஆம் வருகையில வந்து இன்னைக்கு அவருடைய தன்னுடைய காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த பூமியில சரி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணலன்னா அநேகருக்கு அந்த ஒரு விசுவாசம் இல்லை. அநேகர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படல, ராஜ்யம் இன்னும் வரல அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு விசுவாசிக்காம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறார். ஸோ அதனுடைய விளைவாக தான் நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம், இஸ்ரேல்ல நடக்கிற அந்த போர்களை பாக்குறோம். ஸோ இப்போ இஸ்ரேல், ஹமாஸ், இஸ்புல்லா இது போன்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னா இது எல்லாமே முன்னிருந்து என்ன பண்றாருன்னா அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ இதுல இன்னும் நம்ம விசுவாசம் இல்லாம இருந்தோம்னா நம்ம மிகவும் நம்ம எப்படி இருப்போம்னு பார்க்கும்போது பரிதபிக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இருப்போம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ அடுத்து 5வது பாயிண்ட் நம்ம போலாம் பாருங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு என்று நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு உணர வேண்டும். ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை நம்ம இன்னும் நம்ம புரிந்து கொள்றதுக்கு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்றே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இங்க பாருங்க, இங்க என்ன ஒரு விஷயத்த தேவன் நமக்கு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, வரங்களிலே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வித்தியாசங்கள் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப இங்க பாருங்க, யோவாஸோட வரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ராஜா. ஸோ இப்ப அவர் ராஜாக்குரிய காரியத்தை அவர் செய்யாம அவருக்கு இந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரம் அவருக்கு அங்க தேவையா? இல்லைங்களா? ஸோ இப்ப இங்க பாருங்க, அவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா, நானும் அற்புத அடையாளங்கள் செய்யணும்ன்றது என்ன பண்றாருன்னா அவர் அங்க ஆசைப்படுறாரு. ஆனா ஆல்ரெடி அவருக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ராஜான்ற ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதுல முக்கியத்துவம் காட்டாம மற்றவர்களுடைய வரங்கள்ல எனக்கு வேணும்னு என்ன பண்றாருன்னா இவர் இங்க ஆசைப்படுறாரு. ஸோ இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேகர்கள் என்ன பண்றாங்க, அநேக சபைகள்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த பிரதர் பேசுற மாதிரி நான் வந்து என்ன பண்ணணும் பேசணும். ஸோ அந்த பிரதர் சப்ஜெக்ட் பேசுற மாதிரி நான் பேசணும். அடுத்து அந்த பிரதர் ஊழியம் பண்ற மாதிரி நான் ஊழியம் பண்ணணும். அடுத்து அந்த பிரதர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் இருக்கணும். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா மற்றவர்களோட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுடைய வரங்களை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வரம் தான் எனக்கு வேணும், இந்த வரம் தான் எனக்கு வேணும்னு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க ஆசைப்படுறதை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறது தப்பா பிரதர்? ஸோ இப்போ ஒரு வரத்துல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறதுல தப்பா அப்படின்னு பார்க்கும்போது அதுல தப்பு கிடையாது. ஆனா நம்ம எப்படி அதுல யோசிக்கணும் போது அதுல தேவனுடைய சித்தம் இருக்கா? ஒருவேளை நமக்கு ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி, அந்த ஒரு திறமைகள் இருந்தா தேவன் என்ன பண்ணிடுவார்னா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணிடுவாரு, நமக்கு அந்த ஒரு விஷயத்த தேவன் கொடுத்துருவார். ஒருவேளை தேவன் நமக்கு கொடுக்கலையா, அதை நம்ம எப்படி புரிந்துக்கலாம்னா அப்ப தேவனுடைய திட்டம் வந்து என்ன குறித்து வேற ஏதோ வரங்கள் என்ன பண்ணிருக்காரு எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதை நம்ம இனம் கண்டு கொண்டு என்ன பண்ணணும், அதுல நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம வளரக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு எப்படி அநேகர் நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் சபையை நடத்துறது தான் ஒரு வரங்கள், அதே போல நான் ஸ்பீக்கரா இருக்கிறது தான் ஒரு வரம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அநேகர் வந்து தவறா புரிந்து கொள்றாங்க. ஸோ இப்போ அதை விட அநேக வரங்கள் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக் கிளாஸ் நடக்கும்போது புதிதா சத்தியத்துக்கு வராங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அவங்கள நான் ஒரு பைக்லயோ ஒரு கார்லயோ வந்து என்ன பண்றேன், பிக்கப் பண்றேன், டிராப் பண்றேன்.
சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அந்த தாளந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு, எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை என்ன பண்றேன், சந்தோஷமா செய்யறேன். அடுத்து வேற எப்படி சொல்லலாம்னும் போது, ஒரு உடன் ஊழியர்கள் வராங்க. அதாவது வெளியூர்ல இருந்து இன்னொரு சகோதரர் பிரதர்ஸ் வராங்க. சோ இப்ப என்னால என்ன பண்ண முடியும்னா, அவங்கள கரெக்ட்டா கொண்டு வந்து எக்லிஷியால சேர்க்க முடியும். அதே போல அவங்கள என்ன பண்ண முடியும், கரெக்ட்டா கொண்டு போய் அவங்கள டிராப் பண்ண முடியும். இடையில அவங்களுக்கு தேவையான காரியங்கள், உபசரிப்பு போன்ற விஷயங்கள என்னால செய்ய முடியும் அப்படின்னா, சோ இப்ப அத வந்து என்ன பண்ணிருக்காரு, தேவன் அத ஒரு சகோதரருக்கு கொடுத்திருப்பார். சோ இப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் உற்சாகமா பண்ணலாம். சோ இப்ப அடுத்து என்னால கிளீனிங் ஒர்க் நல்லா பண்ணுவேன் பிரதர். சோ இப்ப தேவன் எனக்கு அதுதான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சோ இப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, அதிகமா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்ட காட்டலாம். சோ இப்ப நீங்க எப்படி இத புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அப்போ இவங்க இந்த ஒர்க் மாத்திரம் தான் செய்யணுமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நமக்கு தேவன் அந்த ஒரு விஷயம் இருந்தா, அதாவது என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா அதினதின் காலங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா தேவன் அத வெளிய கொண்டு வருவார்ன்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பிபிடி போடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பிஎஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றது, அது மாரி விஷயங்கள் இருக்கும்போது, சோ இப்ப இதுதான் நம்மளுடைய தாளந்துன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தேவன் அந்த ஒரு வகையில நம்ம என்ன பண்ணுவார்ன்னா, அதிகமா நம்மள என்ன பண்ணுவார்ன்னா பயன்படுத்துவாரு. சோ இப்ப அநேகர் எப்படி இருந்துருவாங்கன்னா, பிரதர் நான் சப்ஜெக்ட் மாத்திரம் தான் பேசுவேன். இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன். சோ இப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே தவறான விஷயம். சோ இப்ப நம்ம இது மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. சோ இப்ப எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்பவே உற்சாகமா அங்க செய்யக்கூடியவரா நாம இருக்கணும். சோ இப்ப அத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்ப அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 9ஆம் வசனம் முதல். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவி நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சோ இப்ப இங்க பாருங்க, அந்த டைம்ல அப்போஸ்தலர் காலகட்டத்துல இவ்வளவு வரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப அவர்களுக்கு தேவையான வரங்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தேவன் அவர்களுக்கு ஏற்ற டைம்ல வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இப்ப அடுத்து இங்க பாருங்க, நம்ம எப்படி இருந்துடக்கூடாதுன்னும் போது, சரீரம் முழுவதும் கண்ணானால் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் பதித்திருப்போம் இல்லைங்களா? சோ இப்ப நான் மட்டும் தான் பேசணும், எல்லா விஷயம் நான் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் எல்லாருமே ஸ்பீக்கர் ஆகணும், எல்லாருமே சபை மூப்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நமக்கு வந்துடக்கூடாது. சோ அப்ப தேவனுடைய சித்தம் நமக்குள்ள என்ன இருக்கோ, தேவன் நமக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ, அத நம்ம கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, அதுல நம்ம வளர்ந்தாலே என்ன பண்ணுவாருன்னா, தேவன் நம்மள சரியான இடத்துக்கு என்ன பண்ணுவார்ன்னா, கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து அடுத்த விஷயங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12, 28ல இருந்து 31 வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சோ இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுக்கிறாருன்னா, சோ இப்ப ஆவியின் வரங்கள் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்துல நீங்க அதிகமா நாட வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப இங்க சொல்லும்போது பாருங்க, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? சோ இப்போ அநேக வரங்கள் இருக்கு. சோ ஆனா இது எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணாதுன்னா, எல்லாருக்குமே இது கொடுக்கப்படாது. சோ இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி யார் யாருக்கு அவர் அங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அவர்களுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுவார்னா, அங்க அவர் கொடுப்பார். சோ இப்ப இததான் நம்ம என்ன பார்த்தோம்னா, யோவாசோட காரியத்துல பார்த்தோம். சோ இப்ப அங்க எலியாக்கு அவர் என்ன பண்றாருன்னா, ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். சோ இப்ப எலியா கிட்ட இருந்து என்ன பண்ணுதுன்னா, அது டபுள் மடங்கா எலிசா கிட்ட வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க தேவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா, யோவாஸ்க்கு கொடுக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. சோ இப்ப அதனால தேவன் என்ன பண்ணலன்னா அங்க கொடுக்கல. ஆனா யோவாஸ் என்ன ஆசைப்பட்டாருன்னும் போது, எலிசா கிட்ட இருந்த 2 மடங்கான அந்த வரங்கள் எனக்கு 3 மடங்கா வேணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இங்க யோவாஸ் ஆசைப்படுறாரு. சோ இப்ப இது எல்லாமே எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ஆசைப்படலாம். ஆனா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கிடையாது. ரொம்ப பெருசும் கிடையாது. அதை காட்டிலும் ஒரு முக்கியமான வரம் இருக்கு.
அதை தான் நீங்க என்ன பண்ணணும், நாட வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. ஆனா இவ்வளவு சொல்லியும் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, எந்த வரத்தை அங்க அவர் நாட சொன்னாரோ அதை குறித்து நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்லைன்னா நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. ஸோ இப்ப நான் சப்ஜெக்ட் பேசணும், நான் ஊழியம் பண்ணணும், நான் மூப்பரா இருக்கணும், அது போன்ற காரியத்தையே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோமே கண்டி இந்த முக்கியமா இந்த ஒரு வரத்தை நம்ம என்ன பண்றதுன்னா சிந்திக்கிறதே கிடையாது. ஸோ இப்ப அது என்ன வரம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்ப இந்த ஒரு வரத்துக்காக என்ன பண்ணிருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிகாரம் முழுவதுமே என்ன பண்ணிருக்காருன்னா அங்க எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்ப அந்த வரம் தான் வந்து அகாப்பே அன்பு. ஸோ இப்ப அந்த அன்பு குறித்துதான ஒரு விஷயத்த மாத்திரமே ஒரு 13ஆம் அதிகாரம் முழுவதுமா என்ன பண்ணிருக்காருன்னா இங்க பவுல் எழுதியிருக்கிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்றதுன்னா பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அதாவது அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம பெரிதா எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ இப்ப நம்ம எல்லாமே எப்படின்னா ஒரு வெளித்தோற்றமான விஷயத்தையே நம்ம வரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேசக்கூடிய வரம், ஊழியம் பண்ணக்கூடிய வரம், மூப்பரா இருக்கக்கூடிய வரம், இதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமே கண்டி நமக்குள்ள அகாப்பே அன்புன்ற ஒரு வரம் என்ன பண்ணிருக்குன்னா தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்ப அதை நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இன்னைக்கு வளர்க்கறது இல்லை. ஸோ இப்ப அகாப்பே அன்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியலைங்களா? அன்கண்டிஷனல் லவ், அதாவது எதிர்பார்ப்பற்ற ஒரு அன்பு. ஸோ இப்ப அதை இன்னைக்கு நம்ம செய்யறோமா? ஸோ இப்போ ஒருவேளை நம்ம செய்திருந்தா ரொம்ப நல்லது. ஆனா ஒருவேளை நம்ம செய்யாம இருந்தோம்னா இன்றையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அதிகமா வளர்க்கறதற்கு நம்ம தேவன் கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு வாங்கி கொண்டு அதை நம்ம முன்னேறலாம். ஸோ இப்ப அடுத்து இந்த அகாப்பே அன்பு இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு தான் எதுன்னு பார்க்கும்போது இந்த அகாப்பே அன்பு. ஸோ இப்ப இது யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அது முற்றிலும் பூரணமா என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த அகாப்பே அன்பு இருந்ததுன்றதை பார்க்கிறோம். இப்ப எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுங்களா, யூதாஸ் காரியத்தை அவர் காட்டி கொடுத்த அந்த ஒரு டைம்ல என்ன பண்றாருன்னா சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப இந்த ஒரு விஷயம் நம்மளால முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளால இது முடியாது. ஆனா நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்ப இதை யார் செய்தாங்கன்னு பார்க்கும்போது அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் அந்த அகாப்பே அன்பை என்ன பண்ணாங்கன்னா காட்டுனாங்க. ஸோ இப்ப அதற்கப்புறம் யார் இதை செய்வார்கள் பார்க்கும்போது திருச்சபை வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த அகாப்பே அன்பை என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. ஸோ இப்ப அந்த 7 கால சபையிலையும் யாரெல்லாம் அந்த லேக் அண்ட் 44ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு அந்த அகாப்பே அன்புல ரொம்ப முழுமையா நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இப்ப கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:2. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. சோ இங்க பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரொம்ப தெளிவா என்ன பண்றாருன்னா இந்த ஒரு வசனத்துல நமக்கு கொடுக்குறாரு. சோ இப்போ ஒருவேளை இன்னைக்கு நான் எப்படி இருக்கலாம்னா அநேக தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணலாம், ரொம்பவே எல்லாருக்கும் எளிதா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே போல சபையை வந்து நான் என்ன பண்ணலாம், ரொம்ப திறமையா ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா என்ன பண்ணலாம், சபையை நான் வழி நடத்தலாம். அதே போல கன்வென்ஷன்ல நான் வந்து பயங்கரமா ஸ்பீக்கரா இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நான் வந்து பயங்கரமா பேசலாம். இது போன்ற காரியங்கள் எல்லாமே என்னால செய்ய முடியும். அதே போல ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து என்னால என்ன பண்ண முடியும், சபையில உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கலாம். எல்லாமே செய்யலாம், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல என்ன ஒரு விஷயம் இருந்தா மாத்திரம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு அகாப்பே அன்பு. சோ இப்ப இதெல்லாமே நம்ம செஞ்சதுக்கு பிறகும் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது தேவனுடைய பார்வையில அது வந்து பிரியமான ஒரு காரியமா இருக்காது. சோ அப்ப அது எல்லாமே வந்து என்ன ஆயிடும்னா அது வீணா போயிடும். சோ அப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொண்டு ஃபர்ஸ்ட் அந்த அகாப்பே அன்பு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த பலியை தேவன் என்ன எப்படி பார்ப்பாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே அதை ஒரு சந்தோஷமா வந்து என்ன பண்ணுவாருன்னா தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப கடைசியா இங்க நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம். ஒருவேளை நம்ம விசுவாசத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த அகாப்பே அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றத இங்க பாக்குறோம். சோ இப்ப அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. சோ இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் இந்த லேக் அண்ட் 44,44,000 பேரா திருச்சபை வகுப்பாரா இங்க செலக்ட் ஆயிருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கும்னு பார்க்கும்போது இந்த ஒரு அகாப்பே அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது முதலாவது பிதாவாகிய தேவன் கிட்ட அது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அடுத்து இந்த அகாப்பே அன்பு யாருக்கிட்ட மாத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1,44,000 பேர், அதாவது சபை வகுப்பாருக்கு மாத்திரமே இந்த ஒரு அகாப்பே அன்பு என்ன பண்ணப்படும்னா இங்க காணப்படும்ன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப கடைசியாக பாருங்க நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். சோ இப்ப யோவாஸ் எப்படி தந்திரமா ஒரு காரியம் செய்து அந்த ஒரு வரங்களை
படித்து கொள்ளணும். இங்க எலிசா கிட்ட இருந்து 3 மடங்கு நான் வாங்கணும்ட்டு அங்க ஆசைப்பட்டாரோ, சோ அப்ப அது வந்து அங்க தேவனுக்கு ஒரு பிரியமான விஷயமான்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அது தேவனுக்கு பிரியமான விஷயம் இல்ல அப்படின்றத ஒரு 5 காரியங்கள கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, தேவன் பேரிலும், அவர் செயலிலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, அங்க பிரியமா இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சுயநலமுடையவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இருக்கக்கூடாது. அங்க யோவாஸ் சுயநலமுடையவரா இருந்தாரு. நாம சுயநலமுடையவர்களாய் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அம்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். சோ இப்ப யோவாஸ் அங்க 3 டைம்ஸ் மாத்திரம் பயன்படுத்தினார். சோ அப்ப நாம யோவாஸ் மாதிரி இல்லாம அதிக அம்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். அதாவது சத்தியங்களை அதிக அதிகமா நம்ம என்ன பண்ணணும், கேட்கக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சோ இப்ப அடுத்து 4வது காரியமா நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, தேவன் பேரில் என்ன இருக்கணும்னா ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அங்க யோவாஸ் தேவன் பேர்ல விசுவாசம் இல்ல, மாறாக வந்து அவர் சுயநலமா தன்னை குறித்து தான் என்ன பண்ணாருன்னா அங்க அவர் ஆசைப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அடுத்து கடைசியாக என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, வரங்களில வித்தியாசம் உண்டுன்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்க யோவாஸ்க்கு என்ன ஒரு விஷயம் தெரியலன்னா, சோ இப்ப இந்த ஒரு வரம் நமக்கு கிடையாது, இது எலியாவுக்கும் எலிசாவுக்கும் மாத்திரம் தான் தேவன் கொடுத்தாருன்றது என்ன பண்ணலன்னா அவர் அங்க புரிந்து கொள்ளல அப்படின்றத பார்க்கிறோம். சோ இப்ப கடைசியாக நமக்கு எல்லாமே இருந்துட்டாலும் எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அகாப்பே அன்புன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப கடைசியாக பாருங்க, இந்த அன்புன்ற விஷயத்துல பார்க்கும்போது கூட யோவாஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கு. சோ இப்ப யோவாஸ் அங்க என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, எலிசா கிட்ட ஒரு மாயமாலமான ஒரு அன்பை என்ன பண்ணிட்டாருன்னா அங்க வெளிப்படுத்திட்டார். சோ இப்ப அந்த ஒரு அன்பு ஒரு அகாப்பே அன்பான்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அது அகாப்பே அன்பு கிடையாது. சமயத்துக்கு ஏற்ற அன்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க யோவாஸ் செய்திருக்கிறார். அது வந்து ஒரு போலியான அன்பு அல்லது ஒரு வேஷம் போடக்கூடிய அன்பு. சோ அப்ப ஒருவேளை நாமும் இன்னைக்கு சகோதரர் மத்தியில இது போன்ற ஒரு போலியான அன்பை காட்டக்கூடியவர்களாகவும் அல்லது வேஷம் போடக்கூடியவர்களாகவும் அது மாதிரி இருந்தோம்னா, அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது பிரியமான ஒரு விஷயமா இருக்காது. சோ இப்ப மாறாக நாம் சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய அந்த ஒரு அகாப்பே அன்புல வளர்றதற்காக நம்ம தேவன் கிட்ட என்ன பண்ணலாம்னா, அதிக அதிகமாய் நம்ம வேண்டி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா, நமக்கும் அந்த அகாப்பே அன்பை அதிகமா என்ன பண்ணுவார்னா கொடுப்பார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இப்ப இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.